यौवनाभ्यां परस्पराश्लिष्टबुद्धराभ्यां नगेन्द्रकन्या ऋषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां லட்சக்கணக்கான மந்திரங்கள்னால வேதத்தில் பிரார்த்தனை பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அத்தனை மந்திரங்களையும் நம்ம ஜபம் பண்ணி சாதிக்கணும்னா சாத்தியமில்லை. 32 மணி நேரம் சொன்னால் தான் வேதம் பூர்த்தி ஆகும். அதுக்காக என்ன பண்ணிட்டா சாரமாக வேதத்தினுடைய சாரம் எதுனால் ருத்ர மந்திரம். ருத்ரம் சொல்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் தேவை. இந்த ருத்ரத்தை அத்தியனம் பண்ணணும்னே எழுதி வச்சுட்டா. மகாபரிவாளை தெய்வத்தின் ஊரில் எடுத்து பாருங்க, திருப்பி பிராமண ஜென்மா கிடைக்காது. அதனால் ருத்ரமாக அத்தியனம் பண்ணுங்கோ, குரு சூக்தமாக அத்தியனம் பண்ணுங்கோ அப்படின்னு பெரியவா உபதேசம் பண்ணுறா. அந்த ருத்ரத்தில் அப்படி என்ன விசேஷம்னா, பரமேஸ்வருடைய நாமாக்கள் 300 நாமாக்கள் சொல்லப்படுறது. அந்த ருத்ரத்தை 11 தடவை சொல்கிறது. 11 பேராக சொன்னால் அது ருத்ர ஏகாதசினி. 11 பேர் 11 நாளைக்கு 11 ருத்ரம் சொன்னால் அது மகாருத்ரம். 121 பேர் 11 நாளைக்கு 11 ருத்ரம் சொன்னால் அதிருத்ரம். அப்படிலாம் போதாயன மகர்ஷி நமக்கு வளர்த்து கொடுத்துருக்கா. நம்ம கௌசிகர்வாளி சொன்ன மாதிரி ஒரு தரையாவது இந்த மகாபிராயசித்த கர்மான்னு சொல்லக்கூடிய ருத்ரத்தை நம்ம ருத்ரேகாசினி ரூபமாக பண்ணணுங்கிறதுக்காக தான் பழக்கத்தில் ஷட்சப்த பூர்த்திக்கு முதலாக பண்ணுறதுன்னு வச்சுருக்கா. அதனால தான் அந்த மாமா தம்பதிகள் சத்யநாராயணியராக பேர்னு அவர் ஸ்ரத்தையாக ஏற்பாடு பண்ணியிருக்கார். அப்படி என்ன ருத்ரத்தை ஜபம் பண்ணுறதுனால கிடைக்கிறதுனால் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி, என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும். இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், தேங்காய் போய் கட்டினெல்லாம் காரியம் ஜெயம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறா. எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்னு ஒரு கேள்வி இருக்குது. ருத்ரம் வசத்தி ருத்ரேகாசி வசத்தி செலவு பண்ணி நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும். எஜமானனுக்கும் எஜமான பத்னிக்கும் மனசில் இருக்கலாம். அதுக்காக தான் வேதமே இந்த ருத்ரேகாசி பண்ணினா என்ன பலன் அப்படின்னு சொல்கிறது. பஞ்சமகாபாதகம் போகும், சமஸ்த பாபம் போகும். சரி, பாபம் போயிடுத்து, துக்கம் போயிடுத்து, வியாதி போயிடுத்து, கஷ்டம் போயிடுத்து, வேறு என்ன கிடைக்கும், எங்கள் மனசுக்கு பிடிச்சதானது என்ன கிடைக்கும் அப்படின்னால் இப்போ அந்த மந்திரத்தை தான் சொன்னார். உங்களுக்கு அர்த்தம் தெரியாததுனால உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஆயுராசாஸ்தே, ஆயுஷுன்னா தீர்காயுஷோடு இருக்கணும். அமிர்தகடேஸ்வரர் காலசம்ஹாரமூர்த்தி மாதிரி நம்மள்கிட்ட மிருத்யு வராமல் அவர் பார்த்துட்டே இருக்கணும். நம்ம 60 பண்ணிக்கணும், 70 பண்ணிக்கணும், சதாபிஷேகம் பண்ணிக்கணும். முதல்ல தீர்க்கமான ஆயுஷ். ஆயுராசாஸ்தே சுப்ரஜாஸ்தமாசாஸ்தே, உனக்கு ஏற்பட்ட குழந்தைகள், பிரஜைகள்னா குழந்தைகள், சுப்ரஜானா நல்ல குழந்தை. நம்ம பார்த்து பையனே நமக்கு அனுகூலமாக அமைஞ்சுட்டான், நல்லா படிச்சுட்டான், நிறையா சம்பாதிக்கிறான், தர்மத்தில் ஈடுபடுறான்னா அந்த தம்பதிகளுக்கு அது சந்தோஷம் தானே. எங்கே போனாலும் எங்களே மாதிரி உள்ளவாளை பார்த்து கேட்குறா. பையன் கொஞ்சம் கூட நம்ம ஒரு பிராமண தர்மத்திலே இல்லை, எப்போதும் கைதியை கட்டிட்டு
கையில் அக்னியை வச்சுட்டு இருக்கான். ராத்திரியில் தூக்கம் இல்லைன்னா அதுக்கு தேவையாக உள்ளது சாப்பிட்றான். அதுலேயும் உடம்பு அடங்கலைன்னு சொன்னால் மனைவி எப்படி அடிக்கிறான். நடந்தது, நான் கேட்டு சொன்னதுனால சொல்கிறேன். அப்போ அந்த தம்பதிகளுக்கு சந்தோஷம் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. எத்தனையோ பேர் குழந்தை பிறக்காமல் இருந்தது, அதே மாதிரி நமக்கு இருந்திருக்கக்கூடாதா? நம்மளே சந்தோஷமாக இருந்துட்டோம், எல்லாம் அனுபவிச்சுட்டு பார்த்துட்டோம், உள்ள பகவானுக்கு திருவடியை போய் சேர்ந்துடலான்னு நினைக்கலாம். அதனால தான் வேதம் சத்திய பிரதிஜை பண்ணுறது. சுப்ரஜாஸ்துவமாசே சஜாதவனஸ்யாமா சாஸ்தே. சஜாதம்னா என்னென்னால் நம்முடைய இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, வாயு, கை, கால், உள்ள போனெல்லாம் ஹார்ட்டு, லிவர், கிட்னி எல்லாம் அது 50 வயசு வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணுறது. அப்புறம் உள்ள செயல் இழக்கிறது. இப்போயே பாருங்க, கூப்பிட்டு எல்லாருக்கும் போண்டாவும் அல்வாவும் கொடுத்தா நன்னாவே இருக்குது. அல்வாவை பார்த்தா சரவணபவன் ஹோட்டல் அல்வா மாதிரி இருக்குது. எல்லோரும் திருப்பி கேட்டபோது வேண்டான்னு, ஏன் வாங்கி சாப்பிட்டு, இன்றைக்கி தானே கிடைக்க போகிறது, நேற்று கிடைக்கல, நாளைக்கு கிடைக்க போகிறதில்ல, ஏன் சார் இன்னொரு சார், எனக்கு சுகர் இருக்குது, போண்டா சாப்பிட்டா செரிமானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவா. என்னோட கை, கால், வாக்கு, மூக்கு எல்லாம் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது. எல்லாம் மாத்திரை போட்டுக்கலாம், பேசாமல் டாக்டர் இருக்கார், சாப்பிடு சும்மா அப்படிங்கிறது. அப்படி எனக்கு இருக்கக்கூடாது. நான் ஒரு தடவை சாப்பிட்ட அப்புறம் என்னுடைய இந்திரியங்களே வேண்டாம்னு சொன்னால் நிறுத்திக்கணும். அப்படி இருக்கணும். சஜாதவனஸ்யாமா சாஸ்தே உத்தராம் தேவ ஜத்யாமா சாஸ்தே. தேவயஜனம்னு இந்த இடத்துக்கு பேர். தேவதைகளை உத்தேசம் பண்ணி பூஜா ஹோமம் பண்ணால் அதுக்கு தேவயஜனம். எங்கள் காலத்தில் அடிக்கடி கோலம் போடணும், கலசம் வைக்கணும், மாலை கொத்து, தேங்காயெல்லாம் வச்சு புஷ்பத்தை வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணணும். ஒரு கணபதி ஹோமமாக எங்கள் காலத்தில் நடக்கணும். அதனால் வருஷா வருஷம் நாங்கள் தீபாவளி கொண்டாடணும். எல்லாருக்கும் உள்ள ஆசை தானே. ஆசைப்படுறவங்க தவிர அதுக்கு எது சாதனமோ அதுகிட்ட ஜாஸ்தி ஈடுபட மாட்டேங்க. ஆனால் இந்த ருத்ரேகாசி என்ன பண்ணணும்னால் தேவகஜ நமாசாத்தே, அப்புறம் பூஜோஹ விஷ்கரண மாசாத்து. நம்ம பார்த்து நம்ம சமைக்கக்கூடிய அன்னத்தை 3 பேர் சாப்பிட ரெடியாக இருக்கா. ஒன்று சன்னியாசி, இன்னொன்று பிரம்மச்சாரி, இன்னொரு அதிதி. இப்போ யாரும் வரதில்லை. ஆனால் அப்படி நீ ஒருத்தர் கொடுக்காமல் நீனும் மனைவியுமா இந்த சாதத்தை சாப்பிட்டால் நீ பகல் திருடன்னு பேரு. தேனகாங்கிற பகவத்கீதா வாக்கியத்தை எடுத்து பார்க்கலாம். தனக்காக சமைச்சு தானே சாப்பிட்டான்னா அவன் பகல் திருடன்னு பேருங்கிற. அப்போ நம்ம என்ன பண்ணோம், தேவதைகளுக்கு நம்ம பார்த்து தயார் பண்ண அன்னத்தை ஹோமம் பண்ணோம். அதுதான் அவிசுன்னு பேர். பூயா அவிகி கரதி கரோதீதி பூயோஹபிஷ்கரணம். அப்புறம் திவ்யந்தாமாசாஸ்தே. எப்படி இருக்கேன் அப்படின்னா, ஏதோ காலத்தை தள்ளிட்டு இருக்கேன். மாமி கூப்பிட்டு கேட்பா, மாமா கல்யாணம் பண்ணியது எப்படி இருக்கேன்னா, அதே கேட்குறேன். 425 சதுரடியில் குடும்பம் நடந்துன்னு இருக்கேன். ஒரு 1000-1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூமோட ஏசியோட எல்லாரும் போல எனக்கு இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் பிராப்தம் இல்லையே, அவள் சௌரியமாக இருக்காளே அப்படின்னு மனசு நினைக்கும். நீங்கள் சும்மா கதை கேட்குற மாதிரி இருக்காதுங்க. எல்லாருக்கும் எனக்கும் தோணும். என்ன பண்ணால் கிடைக்கும்னால், ருத்ரேகாசி பண்ணால் திவ்யம் தாமா. தாமான்னு வீட்டுக்கு பேர். தேவலோகத்தில் இந்திரபுரியில் இந்திரனுடைய கிரகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எங்காமல் இருக்கும்.
திவ்யம் தாமா சாஸ்தே. அதுக்கு மேலே பாருங்க, விஸ்வம் பிரியமா சாஸ்தே. மாமா மாமிக்கு ரொம்ப தெரியுது. ஏன்னால் ஆன்மீகமான குடும்பம், ஆச்சாரமான குடும்பம். என்னன்னா எல்லாரும் பஞ்சகத்தை கட்டின்னு இருக்கா, எல்லாரும் 9 கட்டின்னு இருக்கா, அன்பாக இருக்கா, போட்டி போட்டுன்னு காரியம் செய்கிறா, சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்படுறா. இதெல்லாம் இதுக்கு பேர் என்ன? பிரியம்னு பேர். விஸ்வம்னா நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கை நமக்கு ஒரு நட்பு தன்மை வரணும், அவளுக்கு எங்கிட்ட நட்பு தன்மை வரணும். நான் இன்னும் சொல்ல போனேன்னா, பாக்கி சில குடும்பங்களில் அவளை என்கிட்ட வந்து சொல்லுவாள், மாமா நம்ம ஊர்படி இருக்கா, நாத்தனா இருக்கா, எல்லாம் இப்படி கடுகை தூக்கி போட்டால் மூஞ்சியில் வெடித்து தள்ளிடும், அவ்வளவு கோபத்தில் இருக்கா, அவளது பொறாமையில் இருக்காம்பா. அப்படி இல்லை. அப்படி ஏற்படணும்னு ஆசைப்பட்டால் எனக்கு யாருமே விரோதி கிடையாது, எல்லாரும் வேண்டுவா, எல்லாரும் நண்பர்கள். எங்காவது ஃபங்க்ஷன்னா ஆசைப்பட்டுன்னு வருவார். ஒரு ஃபங்க்ஷனுக்கும் விடாமல் நான் போயிட்டு வருவேன்னா அதை யார் கொடுப்பா? பரமேஸ்வரன் தான் கொடுப்பார். விஸ்வம் பிரியமாசாஸ்தே. இப்போ சொன்ன மந்திரம் 10 நிமிஷம் சொன்னோண்டார். நான் இன்னும் இதே மாதிரி நூற்றுக்கணக்கான மந்திரம் இருக்கு. நான் உபன்யாசம் ஆரம்பிச்சுட்டா 2 மணி நேரம் ஆகிடும். அவர் சொன்ன 10 நிமிஷத்தில் இந்த பரமேஸ்வர ஆராதனத்தினால எல்லாம் கிடைக்கும். இந்த தம்பதிகள் செலவு பண்ணி பண்ணுறதுனால இன்னும் 1 மாதம் கழிச்சு பார்த்தா மாமிக்கு ஒரு 10 வயசு குறைஞ்சி போயிடும், பால்யமாக ஆகிடுவா. மாமா ஒரு 20 வயசு குறைஞ்சி அப்படியே யௌவனமான ஒரு பையன் மாதிரி ஆகிடுவார். முதல்ல டாக்டர் போக மாட்டார், மாத்திரை மருந்து சாப்பிட மாட்டார். இதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து பீமர சாந்தி பண்ணிப்பா. இதே மாதிரி 2 பேரும் சேர்ந்துட்டு சடாபிஷேகம் பண்ணிப்பா. இதுதான் இந்த ருத்ரேகாசியுடைய பிரயோஜனம். அதனால நம்ம அவர் சொன்னார் பாருங்க, பௌத்திக நிர்வாணிகள் எல்லாரும் பண்ணிக்கணும், ஒரு தெரியாது பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கா அப்படின்னார். அதனால இந்த பெருமை உங்களுக்கு தெரியணும். பண்ணியிருந்தாலும் சரி, பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, இத்தனையும் நமக்கு பரமேஸ்வரன் கொடுக்கிறார்ன்ற எந்த சந்தேகமும் கிடையாது. வேதம் சத்தியம் பண்ணி சொல்கிறது. ஆகினால அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகம் இந்த தம்பதிகளுக்கு என்றும் கிடைக்கணும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிப்போம். நம பார்வதி பதயே.